பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு அடுத்ததான் நம்ம போய் லாயரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர்கிட்ட எப்படியாவது கேஸை நமக்கு சாதகமாக நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து தீர்க்கமாக முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேல் இருந்துட்டு மறுபடியும் அந்த வீட்டால் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு நான் நினைக்கிறேன்னு பேசாமல் அந்த வீட்டுக்கு போய் ஒரு மிரட்டிட்டு வந்துடலாமா? அப்போ தானே நம்ம அந்த குடும்பத்துக்கு துணையாக இருக்கோன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான், ஆனால் இதுவே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. இவங்க இவ்வளோ ஃப்ராட் தானே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களால நம்ம இந்த வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனதை இவங்களால நிரூபிக்கவே முடியாது. கேட்டால் சமாதானம் பேசுகிறதுக்காக தான் நம்ம வந்தோன்னு சொல்லி ஏதாவது நம்மளும் ஒரு பிளான் போட்டு நமக்கு சாதகமாக நம்ம தீர்ப்பை வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. நேராக பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியம் இருந்துட்டு இருக்கிற நகை நட்டை எல்லாத்தையும் விற்றாச்சு, வக்கீலுக்கு பேசவும் கொடுத்தாச்சு. இனிமேல் என் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணியா அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே பாக்கியம் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனிமேல் சக்திவேல் பண்ணுற காரியம் பாக்கியத்துக்கு சாதகமாக முடிய போதா, இல்லை நம்ம பாண்டியனுக்கு துணையாக நிற்க போதா, என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.